அந்த முபாசராவில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கள வந்து வீழ்த்துறாங்க. அதாவது அந்த முரட்டு கிடாயின்னு சொல்லி பேர் எடுத்த அந்த போர் வீரனை வந்து வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இது சொல்கிறாங்க, என்னுடைய அந்தரங்க தோழரில் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர் இருக்கார் இவர் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாருடைய நபித்துவம், அதாவது அந்த அஸ்வத்துல் முபஷரா 10 பேருமே இந்த அரசியல், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொருத்தரும் நீ எடுத்துப்பார், அபூபக்கர் உமரிலிருந்து எடுத்துப்பார், யாருமே வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மிஷனுக்கு வேலை செஞ்சு தான் சொர்க்கத்தை வாங்கியிருக்காங்களே தவிர, இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு நோன்பாளிக்கு வந்து ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்ததுனாலையோ, இதெல்லாம் நான் பலவீனமாக சொல்லலை. இந்த மாதிரி நம்ம எதில் நன்மை அடைஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வகையில் வந்து இந்த அளவுக்கு பெரிய நன்மை வந்து இவங்க அடைஞ்சதில்லை. அப்போ அதில் இது ஒரு உதாரணம். இந்த இடத்துல தான் அவர் பேர் வாங்குறார். இதுக்கு அடுத்த கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஹுதைஃபத்துல் யமான், இவர் யார், இன்னொருத்தர் அபூ உபைதா, இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வாங்குவாங்க. அலி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி சொர்க்கத்தை வாங்குவாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போர் வந்து தொடங்குது. அதாவது போர் தொடங்கின உடனே அபூ தல்ஹா அப்படின்னு சொல்லி முஷ்ரிக்கில் ஒரு குரூப், அந்த அபூ தல்ஹாங்கிற அவங்களுடைய வீட்டில் இருந்து 6 பேர் கொண்ட ஒரு 6 பேர் அவங்க ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து கொடி இருக்குது, கையில் ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்களான்னு கொடி வந்து கையில் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த கொடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போரில் பொறுத்த வரைக்கும் அந்த கொடி எங்கே இருக்குதோ அங்கே தான் போர் உக்கிரமாக நடக்கும். இந்த கொடியை வீழ்த்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கொடியை வந்து அட்டாக் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக வந்து இருக்கும். அப்போ அந்த கொடியை வந்து பாதுகாக்கிற அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா அந்த அபூ தல்ஹாங்கிற அதாவது காஃபிர்கள் சைட்டில் அவங்களுடைய அந்த ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்டு இருந்தது. அந்த கொடியை சுற்றி கடுமையான போர் தொடங்குது. ஒவ்வொருத்தராக வெட்டி வீழ்த்தப்படுறாங்க. ஒன்றுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு 6 பேர் வீழ்த்தப்படுற வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணல, கீழே வந்து விடலை. இது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, அது வந்து முஸ்லீம்கள் வந்து ரொம்ப இதாக நினைக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி போர் நடந்துகிட்டு இருக்கும்போது உள்ளே ஒரு சம்பவம், ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுபைர் ரலியல்லாஹு வந்து இவங்க வந்து வாள் கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொடுக்கல. அப்போ அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாரு, அபூ துஜானா வந்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு. ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு கொடுக்கல, இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு, இவர் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா ஒரு பயங்கரமாக சண்டை போடுறாரு. சண்டை போட்டோன்னா இவர் களத்தில் வந்துட்டாருன்னொன்னே அன்சாரிகளும் என்னங்கிறாங்க, அபூ துஜானா சிவப்பு கலர் தகலப்பான கட்டியிருக்காரு, இன்றைக்கி வந்து என்ன பயங்கரமாக இவர் வந்து செயல்பட போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இவருக்கும் தெரியுது, ஏன்னா இவர் அன்சாரி கிடையாது, இவர் முஹாஜிர். யார், ஜுபைர் ரலியல்லாஹு. இவங்க என்னங்கிறாங்க, இவரை பற்றி அவருக்கு தெரியல. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே பார்க்குறாரு, எதிரிகளில் ஒருத்தன், முஷ்ரிக்கில் ஒருத்தன் பயங்கரமாக சண்டை போடுறான், கிட்ட எந்த முஸ்லீம் வந்தாலும் வெட்டி வீழ்த்துறான். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் துவா செய்கிறார், யாரெல்லாம் அபூ துஜானாவை இவரையும் மீட் பண்ண வச்சிரு அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வர்றாங்க. அபூ துஜானா வந்து வெட்டி வீழ்த்துறாரு. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறார், இவர் ரசூலுல்லாஹ் வாள் கொடுத்தது சாதாரண ஆள்கிட்ட கொடுக்கல, சரியான ஒரு ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே அபூ துஜானா என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அடித்து வீழ்த்திட்டே வர்றாரு. ஹிந்து இருக்காங்க இல்லையா, அபூ சுஃபியானுடைய மனைவி, அவங்க கரெக்டாக அந்த வாளுக்கு கீழே வர்றாங்க. அப்போ ஒரே போட்டுட்டா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அப்போ சொல்கிறார், ரசூலுல்லாஹ் கொடுத்த வாள், ஒரு பொம்பளையை வெட்டி இது வந்து கண்ணியத்தை வந்து நான் குறைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு நவுந்துக்கிறார்.